கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை, உம்மோடு பேசிட ஆசை, உம் குரல் கேட்டிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை, உம் அருகினில் நான் அமர்ந்து என் வேதனை சொல்லிட ஆசை. உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை, உம்மோடு நான் நடந்து உம்மை போல் மாறிட ஆசை. கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும், பேசும் பேசும் ஏசப்பா என்னோடு பேசும். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் இயேசுவே என்னோடு பேசும், ஆசையாய் இருக்கிறேன். நாங்கள் ஆசையாய் இருக்கிறோம், நாங்கள் ஆவலாய் இருக்கிறோம். ஆமாண்டவரே, இந்த மாலை இந்த பொழுதிலே உடைய மெல்லிய சத்தத்தை கேட்க ஜனங்கள் ஆவலோடு வந்திருக்கிறார்கள். வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன், கட்டுகிறேன், வேரோடு வெட்டி நிர்மூலமாக்கி போடுகிறேன். வார்த்தையின் வெளிச்சம் உதிக்கட்டும், அற்புதம் செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா எத்தனை பேர் இருக்கிறீங்க? நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை சந்தோஷமாக்குவார். ஹல்லேலூயா. வற்றாத நதி வார்த்தை. வார்த்தையின் வேலை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெபம் ஆண்டவரோட பேசுறது, பாட்டை ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, ஆராதனை அவருக்கான புகழாரம், வார்த்தை ஆண்டவர் உங்களோட பேசுறது. ஆமென். ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் பேசுவார். ஒவ்வொரு வார்த்தையும் யாரோ ஒருவரோடு கூட தொடர்புடையதாக இருக்கும், யாரோ ஒருவருக்கு அது சம்பந்தப்பட்டதாகத்தான் இருக்கும். கட்டாயம் அப்படித்தான். ஒரு பகுதியிலே பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கன்வென்ஷன் கூட்டத்திற்காக நான் அழைக்கப்பட்டு சென்றிருந்தேன். அப்போ பெருமை என்கிற ஒரு டாப்பிக்கை வைத்து ஆவியானவர் பலமாய் பேசி கொண்டிருக்கிறார். முழு சபையும் தூங்குது, முழு சபையும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. எனக்கே ஒரு சந்தேகம், இது ஆண்டவர் தான் பேசினாரா? அது என் வார்த்தை வாயிலிருந்து போய்கிட்டே இருக்குது கண்டினியூட்டியாக. ஒரு ரிசல்ட்டையும் என்னால் அப்போ பார்க்க முடியவில்லை. பெருமையை குறித்து பேசினார். எப்படிப்பட்ட பெருமெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு. கூட்டம் முடிந்தவுடன் ஒரு சகோதரி ஓடி வந்தாங்க. பிரதர், பிரைஸ் அலாட், நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன் கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில். எனக்கு வேலை கிடைத்து கொஞ்சம் ஆண்டுகள் தான் ஆயிற்று.
வேலை கிடைப்பதற்கு முன்பு நான் ஒரு எளிய குடும்பத்தை சார்ந்தவள், ஒரு பக்திக்குரிய தேவ பிள்ளை, தாழ்மையாக இருப்பேன், அபிஷேகம் பெற்றவள், நான் எல்லாம் செய்தேன். ஆனால் இப்போ வேலையும் சம்பளமும் அதிகாரமும் வந்த பிறகு எனக்குள்ள ஒரு கர்வம் வந்திருக்கு, எனக்குள்ள ஒரு ஆணவம் வந்திருக்கு. நான் கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் எடுத்து எரிஞ்சு தான் பேசுகிறேன் பாருங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் பேசின அத்தனை வார்த்தையும் பிரதர் எனக்குரியது. நான் இப்படியே இருந்திருந்தால் கண்டிப்பாக அழிஞ்சு போயிருந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் என்னை மாற்றி விட்டார், நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஜெபித்து விட்டு போனார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பேசுகிறவர் யார் தான்? ஆவியானவர். அவர் வேலை என்ன? கண்டிப்பார், உணர்த்துவார், சத்தியத்தை போதிப்பார், சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். சத்தியத்துக்குள் சத்தியத்தை கேட்கிற பிள்ளை நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே சரிதான் ஆமான்னு ஒப்பு கொடுத்துட்டா சத்தியம் உங்களை விடுதலையாக்கி விடும். வார்த்தையை கேட்க கேட்க உங்களுக்குள்ள வியாதியால் இருக்க முடியாது, பிசாசால இருக்க முடியாது, தரித்திரத்தால் இருக்க முடியாது. நீங்கள் வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் கேட்க கேட்க நீங்கள் பலன் அடைவீர்கள். காரணம் ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் என்ன அப்பமா? ஜீவ அப்பம். இம்மையில் மட்டுமல்ல, மறுமையில் யுகா யுக காலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி அந்த அப்பம் நம்மை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வெளிப்பாடு நிறைந்த வார்த்தைகள் வரலாம், தீர்க்க தரிசனமாய் வரலாம், பல வார்த்தைகள் கண்டிப்போடு வரலாம், உணர்த்துதலோடு வரலாம், பல வார்த்தை இனிமையாகவும் வரலாம். எல்லா வார்த்தைகளுக்கும் சொந்தக்காரங்க நம்ம தான். இந்த வத்தப்பொடி இருக்கு பாருங்க, வத்தப்பொடி, அதை எடுத்து கண்ணில் தேய்ச்சா அது என்ன ஆகும்? எரியதான் செய்யும். ஆனால் அந்த வத்தப்பொடியை கரெக்டான அளவு குழம்புக்குள்ளே மிக்ஸ் பண்ணால், சாம்பாரை ஊற்றி அப்படி டேஸ்ட் பண்ணால் சுருன்னு மேலே அந்த சுவை ஏறதான் செய்யும் பாருங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். பிரசங்கன்னா எல்லாம் இருக்கும், கார சாரமாக இனிமையும் இருக்கும், கசப்பும் இருக்கும், எல்லாம் போட்டு அதை எல்லாத்தையும் உள்ளே அப்ளை பண்ணனா வாழ்க்கை சுவை கொடுக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சிலருக்கு சிரித்து பேசிட்டு நடத்திட்டு போகிறதே பிடிக்கும், சிலருக்கு எச்சரிப்பு பிடிக்கும், சிலருக்கு என்னடா வீட்டுக்குள்ளேயும் அந்த மனுஷன் இந்த கற்று தான் கத்துறான், இங்கேயும் வந்தால் என்னத்தை கத்துறானே ஒன்றும் புரியல அப்படின்னு பலதும் பலவிதமாக இருக்கலாம். ஆனாலும் வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் உங்கள் வார்த்தையை ருசி உள்ளதாய் மாற்றுவார் வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்கள். இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சன்னிதானத்திலே நான் நேற்று ஆண்டவற்றை என்ன ஆண்டவர் பேசணும்? சங்கீதம் 143:10. சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சங்கீதக்காரராகிய தாவீது தன்னுடைய வனாந்தரத்தின் அனுபவத்தில் தேவனை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுறார். இது ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. இது ஒரு ஜெபம். நாமெல்லாம் ஜெபத்தில் என்ன செய்வோம்? ஆண்டவரே என்ன நீங்கள் இன்னும் கண்ணோக்கி பார்க்கலையா? ஆண்டவரே என் புருஷனை இன்னும் மாற்ற மாட்டேங்கிறே, ஆண்டவரே என் பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுதே. ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லுவோம்? நமக்கு எதெல்லாம் பிரியமோ அந்த பிரியத்தையே சொல்லுவோம் பாருங்கள். ஆண்டவரே கொஞ்சம் தயவு வைங்களேன், வருஷம் வந்துட்டு இன்னும் 15 நாள் தான், இந்த மாதம் முடிஞ்சிடும், அடுத்த மாதம் தொட்டு முடிகிறது கண்ணுக்கே தெரியாமல் போயிடுமே, இந்த ஆண்டு கொடுத்த வாக்கு எனக்கு பலிக்குமா பலிக்காதா என்று பல விருப்பங்கள், பல பிரியங்கள் நமக்குள் இருக்கிறது. ஜெபங்களில் அவைகளை தெரியப்படுத்துகிறோம். அந்த பிரியமானதை ஒட்டியே தேவ செய்தி வந்தாலும் அது நமக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். நான் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒன்றை கேட்டுட்டு போனேன் பார்த்துக்க, அந்த வார்த்தையைத்தான் ஆண்டவர் அந்த ஊழியக்காரன் மூலமாக பிரசங்கத்தில் பேசினார், தலை தொட்டு ஜெபிக்கும்போது தீர்க்க தரிசனமாக பேசினார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் சங்கீதக்காரராகிய தாவீது ஒரு பெரிய ஆளும் கிடையாது. அவர் சிறுமையானவர், எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரணமான நபர். அவருக்கு அந்த வனாந்தரத்தில் எவ்வளவோ தேவை இருந்திருக்கும், அப்படி தானே? ஆண்டவரே நான் ஆடெல்லாம் மேய்க்கேன், அன்னைமாரெலாம் இராணுவத்திலலாம் இருக்காங்க, அரசாங்கத்திலலாம் வேலை பார்க்காங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தா, எனக்கு இராணுவத்தில் வேலை தரலனாலும் ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒரு டியூட்டி போட்டு கொடுத்தா ஆண்டவரே நான் போய் செட்டில் ஆயிடுவேன்ல ஆண்டவரே அப்படின்னு அந்த வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிற தாவீது தன்னுடைய பிரியத்தை, தான் விருப்பத்தை, தான் தேவையை ஆண்டவர்கிட்ட சொல்லாமல் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தருளும் என்று கேட்கிறான். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு 11வது மாதம் 15ஆம் நாள். கிட்டத்தட்ட 11 மாதமும் 15 நாளும் தேவையை சொல்லி சொல்லி சொல்லி, வாஞ்சையை சொல்லி சொல்லி, அதுக்காக உபவாசித்து போராடி ஜெபிச்சாச்சு.
இன்னும் ஒரு 45 நாள் இருக்குது. இந்த 45 நாளில் இன்னையிலிருந்து உங்கள் நாளை நேரத்தை ஆரம்பிங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய என்னை பழக்கப்படுத்துங்கப்பா. நான் எதை செஞ்சால் உங்களுக்கு பிரியம், நான் எப்படி ஜெபம் பண்ணால் உங்களுக்கு பிரியம், நான் என் குடும்பத்தில் எப்படி நடந்து கொண்டா உமக்கு பிரியம், ஒரு சமுதாயத்துக்குள்ள, ஒரு சபைக்குள்ள, ஆண்டவரே என் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் நான் எதை செய்ய நீர் பிரியமாயிருக்கிறீர் என்று தேவனுடைய பிள்ளை கேட்டால் அவங்கள ஆசீர்வதிப்பாராம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு அரசனாகணுங்கிற கனவும் இல்லை, எண்ணமும் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நமக்கு இருக்கு நிறைய கனவு, ராஜாவா ராணி ஆகணும் இல்லை, கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்தால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் இந்த கடனே ஓடுறேனே, ஆண்டவரை பிள்ளைனே ஓடுறேன், புருஷன் ரட்சிக்கப்படலன்னு ஓடுறேன், கொஞ்சம் ரட்சித்து மட்டும் தந்துட்டா நான் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் ஜெபிக்க போயிடுவேன் ஆண்டவரே. என் குடும்பம் செட்டில் ஆகிட்டா முழு மூச்சா நான் ஊழியத்துக்கே வந்துடுவேன் ஆண்டவரே. நல்ல உலக மனுஷங்க கிட்ட நயங்காட்டுற மாதிரியே ஆண்டவர்கிட்டே டயலாக் அடிச்சு ஆண்டவரே ஆண்டவரே சொல்லுவோம். என்னெல்லாம் சொல்லியிருப்போம். இந்த மூத்த மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா, 2வது மகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டா பேசாமல் 24 மணி நேரம் ஊழியத்தில் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் தான் நிறைய கதை இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சுத்தமாக நகர முடியாது பாருங்கள், காணாமே போயிடுவோம். அது ஆண்டவருக்கு தெரியாதா என்ன? இல்லை. ஆனால் நம்ம டயலாக் என்ன, அவரை நம்மளை நம்ம பிரியப்படுத்த ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் இந்த ஒன்றை மட்டும் அதை மட்டும் சொல்லுவோம். என் பிள்ளை மட்டும் சேட்டையை குறைச்சி உங்கள் பிள்ளைய ஆயிட்டுன்னு வைங்க, என் பிள்ளைய வீட்டில் போட்டு நான் ஊழியத்துக்கே ஓடிடுவேன் சொல்லுவோம். எல்லாம் சொல்லுவோம். எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளோ. உலகமே ஆசை காட்டுற உலகம் தானே. சர்ப்பம் பாருங்கள் என்னெல்லாம் ஆசை காட்டுச்சு ஆதாம் ஏவாள்கிட்ட. அதே போல் நாமும் ஜபங்களில் ஆண்டவர்கிட்ட நயெல்லாம் காட்டி, ஆண்டவரே என் புருஷன் மட்டும் ரட்சிக்கப்பட்டா அந்த மனுஷனையும் கூட்டிகிட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சுருப்பேன், பிரசங்கம் கேட்பார், தலை தொட்டுலாம் ஜெபம் பண்ணிட்டு போவேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எல்லாம் கேட்போம். ஆனால் சங்கீதக்காரராகிய தாவீது, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை தந்தா, ஆஃபீஸில் ஒரு டியூட்டி போட்டால், ஆண்டவரே நான் அங்கேருந்து துதிப்பேனே, இங்கே வனாந்தரத்தில் தானே துதிக்கிறேன், என் துதியை யார் கேட்பா, நான் அங்கேருந்து பப்ளிக்லலாம் துதிச்சா 4 பேருக்கு துதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பேனே, 4 பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேனே, இந்த வனாந்தரத்தில் இந்த ஆட்டுக்கு போய் நான் என்ன சுவிசேஷத்தை அறிவிக்க நம்மளா இருந்தால் அங்கே போய் அதெல்லாம் கேட்டிருப்போம் பாருங்கள். ஆனால் தாவீது அப்படி அல்ல. சொன்னான், உமக்கு பிரியமானதை செய்ய. ஆண்டவர் உடனே என்ன செஞ்சார் தெரியுமா? ஒரு உத்தரவு அடித்தார். எடுத்தவங்க வாசிங்க. 1 சாமுவேல் 16:1. எல்லாத்தையும் எடுங்க பிரதர். இப்படி ஜெபிச்சா என்ன நடக்கும்? கர்த்தர் சாமுவேலின் நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்து கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லெகேமனாகி ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். கைகளை தட்டுங்களே. ஆமேன். சொங்கிகளா உட்கார்ந்தது போதும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தந்துடுங்கன்னா கர்த்தர் அடிக்கிறார் அப்பாயின்மெண்ட் அவனை ராஜாவாக்குவதற்காக. ஆண்டவர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ராஜரிகத்தில் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அவருக்கு அது விரும்புகிறார். அவர் கேட்பது, என் பிள்ளை கொஞ்சமாவது வந்து எனக்கு எது இஷ்டம்னு கேட்கிறாளா? ஏன் இருதயத்துக்குள்ள அவன் மேல வச்ச பிளான்? ஒரு ஆமேன் சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களெல்லாம் உங்க கையில் ஆளுக்கு ஒரு கோடி ரூபாயை கொடுத்துடணும் கேட்காம. அப்புறம் யாராவது ஆண்டவர்கிட்ட சித்தம் கேட்டு ஜெபிக்கிறாங்களான்னு பார்க்கணும். மனசுக்குள்ள ஓடும் கணக்கு, அங்கே இங்கே எல்லாம் சொல்லுவோம். கர்த்தர் எதுலேயுமே இருக்க மாட்டார். அவர்கிட்ட ஆலோசனையே கேட்க மாட்டோம். ஆமேன்னு சொல்லுங்க. சுய புத்தி, சுய இஷ்டம், சுய மாமிசம். ஆனால் ஆண்டவருக்கு பிரிய என்ன? என் பிள்ளைங்க என்கிட்ட கேட்டு என் சித்தத்தின்படி தன்னை அவங்க என்னை ஒப்பு கொடுப்பாங்களா? அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஏன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத ஒன்றை, உங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒன்றை, நீங்கள் ஐடியாவிலே கொண்டு வராத ஒன்றை உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனால் நீங்களும் நானும் இதுதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கெல்லாம் அறியாத ஒன்றை, எட்டாத ஒன்றை வைத்திருக்கிறார். நம்ம கை கட்டின புளியங்காய் அடிக்கிறதுக்கு நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டவர் இல்லை இல்லை, அதை விட உயர்ந்த ஒன்றை, சிறந்த ஒன்றை உங்கள் மேல் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் எல்லோரும் அவருக்கு பிரியமான பிள்ளைகள். நீங்கள் இங்கு வரவில்லை, ஆவியானவர் உங்களை ஏவினார், எழுப்பினார், அழைத்தார், உணர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு?
நீங்கள் அவருக்கு பிரியமான ஜனம். ஏன்? நீங்கள் இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிய வேண்டும். இதற்கு பிறகு உங்கள் ஜெபம், ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், என் மகன் விஷயத்தில் நான் என்ன செய்யணும், என் மகா காரியத்தில் நான் என்ன செய்யணும், ஆண்டவரே என் ஊழியத்தில் நான் எதை செய்ய சித்தமாக இருக்கிறீர். அப்பா நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன், ஜெபிக்க உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு நான் எந்த காரியத்துக்காக ஜெபிச்சா உங்களுக்கு இஷ்டம்பா, எந்த பாடலை பாடினா உமக்கு விருப்பம்பா, பைபிள் படிக்க போற எந்த ஆகமத்தை நான் படிச்சு எதை நான் கற்றுக்கொள்ளணும்னு விரும்புறீங்க, அவர் விருப்பத்துக்கு, அவர் பிரியப்படுகிற காரியத்துக்கு ஒரு பிள்ளை வரணும்னு விரும்புறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் கஷ்டம் மாறல? நீங்க உங்க காரியத்தையே திணிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், இல்லை இல்லை நான் வேற ஒன்றை வச்சிருக்கேன். தாவீது கஷ்டப்படும் போது ஆண்டவருடைய கண்கள் தாவீது மேலே இல்லாமல்ல இருந்துச்சு. கரடி வரும்போது இருந்துச்சு, சிங்கம் வரும்போது இருந்துச்சு, காப்பாத்தினார். ஆனால் எப்போ ராஜரிக மேன்மை அவனுக்கு வெளிப்படுத்தினார்னா, எப்பொழுது இந்த தாவீது ஆண்டவருக்கு பிரியமா தன்னை நடத்த விரும்பினாரோ ஆண்டவர் உடனே சொன்னார், போ போ, அவன் என் விருப்பத்துக்கு அவனை தருகிறான். உங்கள் குடும்பத்தை, உங்கள் வீட்டை, உங்கள் மகனை, உங்கள் காரியத்தை அவர் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. உங்கள் பேர பிள்ளைகளை கூட விட்டுறாதீங்க. ஆண்டவரே நீங்களா டாக்டர் ஆக்கணும், கலெக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும். ஆண்டவரே இது உங்கள் பிள்ளை, இது நீங்கள் தந்த பிள்ளை. இந்த பிள்ளையை நீங்கள் எதுவாக்கணும்னு விரும்புகிறீங்களோ கற்றுத்தாங்க, அந்த பாதையில் நடத்துங்க. அழகா சொல்கிறோம், உம்முடைய ஆவி அந்த வழிகளில் என்னை நடத்தட்டும். ஏன்னா ஆண்டவர் தருகிற திட்டத்துக்குள்ளே நம்மளால் நடக்க முடியாது. என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், நான் எண்ணினேன் ஊழியத்துக்கா எதுக்கு வேணாலும் போகிறேன், இந்த ஊழியம் ரொம்ப கஷ்டம், செய்ய முடியாது, எப்படி பைபிளை போதிக்க முடியும், பாட முடியும், ஆராதிக்க முடியும், எப்படி கன்வென்ஷன் கூட்டங்களுக்கெல்லாம் போக முடியும். ஆனால் கர்த்தருடைய ஆவி என்னை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவருடைய ஆவி இல்லைன்னா நடத்த முடியுமா? அவருடைய அழைப்பில் நான் நிற்க முடியுமா? இல்லை. அப்போ ஒருத்தர் மேலே ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை தந்துட்டா, அந்த ஆசீர்வாதத்தை தந்துட்டு அதை செய்து முடிக்க பலனும் கொடுப்பார். இன்று சொல்லுகிறார், நீங்கள் உங்களை அவருக்கு பிரியமானவர்களாய் ஒப்பு கொடுங்கள். ஆமேன். இந்த நாட்களுக்கு பிறகு ஏசப்பா நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க, விருப்பமாக இருக்கிறீங்க. உங்கள் மகனை நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க, உங்கள் மகளை நினச்சி ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க, உங்கள் கணவரை நினைக்கும் போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோபங்கள், எரிச்சல்கள் வருது. உங்கள் மனைவியை நினைக்கும் போது, உங்கள் எதிர்காலங்களை நினைக்கும் பொழுது நீங்கள் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையற்று போகிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எதை செய்ய சித்தமாக இருக்கிறீர், எதை செய்ய நீர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறீர், நான் என்னை உமக்கு தருகிறேன், எங்களை தருகிறேன், குடும்பத்தை தருகிறேன் என்று சொல்லி பாருங்கள். உடனே ஆண்டவர் தூதனுக்கு அழைப்பார், என் மகள் இப்படி ஜெபிக்கிறாள், நீ போ, அவள் மேல் வைத்த திட்டம் இது, தரிசனம் இது என்று அதற்காக வைத்திருக்கிற ஒரு கொம்பை கர்த்தர் கொடுத்து அனுப்புவார், கைகளை தட்டி. அந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. நம்மக்கிட்டலாம் ஒரு அபிஷேகம் இருக்கு, ஆனால் தேவனுடைய பிளான் படி ஒரு அபிஷேகம் வரணும். ஹல்லேலூயா. தேவ சித்தத்தின்படி ஒரு அபிஷேகம் வரணும். எதுக்கு இந்த கொம்பை கொடுத்தினார்? கர்த்தர் சொன்னார், அவன் தான் இனி ராஜா. ஒரு கீர்த்தியை கொடுத்தார். எப்படி தான் பிள்ளை ஏற்றினார் தெரியுமா? ஒருவனை தள்ளி கர்த்தர் ஒருவனை ஏற்றினார். உங்க பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக யார் யாரெல்லாம் இடைஞ்சல் கொடுக்கிறாங்களோ அவங்களை அகற்றுவார், சத்துருக்களை விலக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, உங்களுடைய பாதையில யார் குறுக்கிடுகிறார்களோ, யாரெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு குறுக்கிடாய் இருக்கிறார்களோ, உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கு தடையாய் இருக்கிறார்களோ, அது சத்துருவாய் இருக்கலாம், பிசாசாய் இருக்கலாம். சத்துருவை கர்த்தர் விலக்குகிறார். அவன் ஆக்கினைகளை கர்த்தர் அகற்றி போட போகிறார். ஹல்லேலூயா. அகற்றி போட்டு என்ன செய்ய போறார் தெரியுமா? உங்கள் தலையை நிமிரும்படி உங்களை ராஜரிக பாதையில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்த போகிறார். அவர் சொல்லுவது அப்படியே நடக்கும். இன்றைக்கு அதைத்தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொன்னார், வெளிப்பாடாய் சொல்ல சொன்னார், தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொன்னார். இந்த வாரம் தொட்டு இந்த ஆண்டு முடிவடையும் வரை, ஆண்டவரே என்னை என்ன நோக்கத்துக்கு கொண்டு வந்தீர், என்ன நோக்கத்துக்கு இந்த குடும்பத்துக்கு கொண்டு வந்தீர், இந்த ஊழியத்துக்குள் கொண்டு வந்தீர், இந்த தெருவிலே, இந்த பட்டணத்திலே, இந்த சபையிலே என்னை நீர் சேர்த்து கொண்டதற்கு ஒரு முகாந்தரம் உண்டல்லவா, அந்த திட்டம் நிறைவேறட்டு. ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் பையனுக்கு ஞானம் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் மகளுக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்கலாம், உங்கள் புருஷன் இன்னும் சரிப்பட்டு வராமே இருக்கலாம்.
நான் சொல்கிறேன், சிறுமையானவங்களாக இருக்கலாம், எளிமையானவங்களாக இருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைங்க மேலேயும் உங்கள் மேலேயும் தான் திட்டம் இருக்குது. தாவீது யார்? சிறுமையான இருந்தான், ஏழ்மையாக இருந்தான், வறுமையிலையும் தரித்திரத்திலையும் தான் இருந்தான். ஆடு மேய்ச்சவனுக்கு என்ன கிடச்சிருக்கும்? மரியாதை கூட கிடைக்கல. ஆனால் ஒன்று, எப்போ ஆண்டவருடைய பிளானுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தானோ கர்த்தர் அவனுக்கு கனத்தை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கனவீனமான பாத்திரத்தை கனப்படுத்தும் பாத்திரமாய் மாற்றப் போகிறார். சகோதரி, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பட்டணங்களிலே, உங்களுடைய ஸ்தானத்திலே நீங்கள் கனவீனப்படுத்தப்படுகிறீர்களா? நீங்கள் ஆகாதென்றவர்களாய் இருக்கிறீர்களா? பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களாய் புறக்கணிக்கப்படுகிறார்களா? ஒருவேளை அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எங்கேயோ கிடைக்காமல் இருக்கிறதா? பயப்படாதீர்கள். சங்கீதக்காரராகிய தாவீதுக்கு தன் தகப்பன் கொடுக்காத மேன்மையை கூட, அங்கீகாரத்தை கூட பரலோகத்தின் தேவன் கொம்பின் அபிஷேகத்தை தாவீதின் சிரசின் மேல் ஊற்றி அவனை கர்த்தர் கௌரவப்படுத்தினார், கனப்படுத்தினார், உயர்த்தினார். குடும்பத்தில் மட்டுமல்ல, முழு தேசத்துக்கும் அவனை ராஜாவாய் தேவன் கண்டாராம். ஹல்லேலூயா, ஆமென். வேதத்தில் தாவீதை பற்றி சொல்லும் பொழுது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கிறார். ஹல்லேலூயா. எதனால சொல்றாரு? அவன் தைரியமா ஜெபிச்சான். எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கல. உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு கற்றுத்தார் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிச்சு தாங்க ஆண்டவரே. அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு காரியம் அவரை மனநோக வைக்குது. ஆமென். அவசர புத்தி, விவேகமற்ற தன்மை, கோபத்தன்மை, சகிப்புத்தன்மை அற்ற ஒரு வாழ்க்கை, அறகுறையான ரட்சிப்பு, ஏதோ ஒன்று நம்ம மற்றவங்களை பேசுறது, ஏதோ ஒன்று அவரை நெருடலடைய பண்ணுது. அதனால தான் ஆண்டவர் சொல்லி அனுப்பியிருக்கிறார், தயவு செய்து என் பிள்ளைகளிடத்தில் சொல், அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியத்தை அவர் கையில் கொடுங்க, உங்கள் வாழ்க்கையை அவர் கையில் கொடுங்க, உங்கள் வீட்டை அவர் கையில் கொடுங்க, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளையை. இவன் படித்த படிப்புக்கு அவன் இன்ஜினியராக போயிருக்கணும், இன்னும் போகாமல் இருக்கிறானே, திட்டாதீங்க. ஆண்டவரே, இவன் மேலே உள்ள உங்கள் பிரியம், இவன் மேலே உள்ள உங்கள் சித்தம், ஆண்டவரே இவன் மேலே உள்ள உங்கள் அழைப்பு. தாவீதுக்கு மேலே ஒரு அழைப்பு இருந்துச்சு. அந்த அழைப்புக்காக ஒரு தீர்க்கதரிசியை பூமியில் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருந்தார், சாமுவேல். அந்த சாமுவேலின் கையில் ஒரு கொம்பை கொடுத்திருந்தார். அந்த கொம்பின் அபிஷேகத்தை ஏற்ற வேளையில் உலகத்தாரால் புறக்கணிக்கப்பட்ட அவன் மேலே கர்த்தர் ஊற்றினார். இன்றைக்கு செய்தியின் சாராம்சம், புறக்கணிக்கப்பட்ட உங்களை கர்த்தர் நினைச்சு பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு கௌரவம் வரும், ஒரு அந்தஸ்து வரும், ஒரு ஆசீர்வாதம் வரும். எவராலும் உங்களை இனி சிறுமைப்படுத்த முடியாது. நீங்கள் சிலர் பயப்படுகிறீர்கள், ஒடுக்குகிறார்களே, நெருக்குகிறார்களே, ஐயோ எங்கள் இலட்சிய பாதையிலே இலக்கிலே நிற்க முடியாமல் போய்விடுமோ என்று நீ பதற்றம் அடையலாம். பயப்படாதே. அழைத்தவர் ஒருவர் உண்டு, அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். வேதம் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 5:9 எல்லாம் பைபிள் ஸ்பீடாக திறக்கணும், படிக்கணும். ரோம் 2 கொரிந்தியர் 5:9, அதன் நிமித்தம் நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாயிருக்க நாடுகிறோம். ஹலோ அம்மா, ஐயா, நீங்க எங்க குடியிருக்கீங்க? மாம்ச சரீரத்துக்குள்ள உங்க உயிர் குடியிருந்தாலும் எதை நாடணுமா? அவருக்கு பிரியமா நடக்க நாடணும். சிலர் பாருங்க, புருஷனை பிரியப்படுத்துறதுக்கு, பிள்ளைகளை பிரியப்படுத்துறதுக்கு என்னெல்லாமோ செய்வோம். அவங்க நம்ம வசம் இருக்கணும், பிள்ளைங்களை நம்ம ரொம்ப கவனிக்கணும்னு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம். பிடிச்ச மாதிரி ட்ரெஸ், பிடிச்ச மாதிரி காரியங்கள் எல்லாம் 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 உலக மனுஷனை கவர்றதுக்கு என்ன காரியம் உண்டோ அத்தனையும் செய்வோம். ஆனால் உங்களை படைச்ச கர்த்தரை என்னைக்காவது ஒரு நாள், ஆண்டவரை ஏன் என்னால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களாப்பா? என் நடக்கையால், ஆண்டவரை என் கிரியைகளால், ஆண்டவரை நான் பாடுறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் கூட்டத்துக்கு போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? ஆண்டவரை நான் நிறைய பேர்கிட்ட பழகிறேன், நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன், நிறைய பேருக்கு உதவி செய்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்காப்பா? ஆண்டவரை நான் ஃபோனில் சில பேரோட பேசிக்கிட்டே இருக்கிறேன், சிரிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், உமக்கு பிரியமாக இருக்காப்பா? என்னைக்காவது நீங்கள் கேட்டது உண்டா? நீங்கள் உங்கள் கணவனோட பேசலாம், மனைவியோட புருஷன் பேசலாம், பிள்ளைகளோட பெற்றோர் பேசலாம், பெற்றோரோட பிள்ளைகள் பேசலாம். எதுலையாவது குறை வச்சுருக்கோமா? அந்த குறை ஆண்டவரை துக்கப்படுத்துறதா இருக்கா? என் அன்பு தேவ பிள்ளையே, நீ சரீரத்துக்குள்ளே உன் ஜீவனை குடியமர்த்தி வைத்திருந்தாலும் ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும், பரலோகத்தின் தேவனை நீ பிரியப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்வேன், எப்போ மனைவியை கணவன் துக்கப்படுத்துகிறாரோ,
மனைவி கணவனை துக்கப்படுத்துகிறாங்களோ, உடன்பிறப்புகள் என்னைக்கு சகோதரன் மூடன் என்று சொல்லுகிறானோ, பெற்றோரை பிள்ளைகள் என்றைக்கு கனவீனப்படுத்த ஆரம்பிக்கிறார்களோ, அப்போ எல்லாம் ஆண்டவர் உங்களால் துக்கப்பட்டுருவார், துயரப்பட்டுருவார். அன்னைக்கு போய் நீங்கள் என்ன ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் அவர் காதுக்கு வந்து இந்த பெரிய வெடி அணுகுண்டு வச்சா டம்மு டம்முன்னு சவுண்டு கேட்கும்ல, அப்படி தான் உங்கள் பாட்டும் சத்தமும் இருக்கும். அதை கேட்டால் காதை பொத்துற மாதிரி இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு புரியுது? புருஷனிடத்தில் அன்பு காட்டாமல், மனைவியினிடத்தில் அன்பு கூறாமல், பிள்ளைகளை செம்மையான பாதையில் நடத்தாமல், பிள்ளைகள் மேல் எரிச்சல் உண்டு, அல்லது பிள்ளைகள் பெற்றோரை கனவீனம் பண்ணி, உடன்பிறப்புகளை கனவீனம் பண்ணி, சுற்றத்தார் புறத்தார் எல்லோரையும் எள்ளி நகையாடி விட்டு, மற்றவர்களை எல்லாம் காயப்படுத்தி விட்டு, நாம் அடிக்கிற பாட்டும் அல்லேலூயா சத்தமும் எப்படி இருக்கும் என்றால், ஒரு வயது சென்றவருடைய வீட்டின் அருகே கொண்டு போய் ஒரு அணுகுண்டு வெடியை வைத்தால் அது அவருக்கு எவ்வளவு சிரமத்தை கொடுக்குமோ அந்த அளவுக்கு இருக்கும் நம் ஜபம். புரியுதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிற காணிக்கையோ செலுத்துகிற பொருத்தனைகளோ ஆண்டவரை பிரியப்படுத்தாதுங்க. வாழ்க்கை, ஆமே, நடத்தை. அதனால தான் சரீரத்துக்குள்ள நீ இருந்தாலும் எதை நாடணும்? ஆண்டவரே, என் புருஷன் இன்னைக்கு சமாளிச்சிட்டேன். நம்ம நினைப்போம், எப்பா இன்னைக்கு ஒரு குழம்பு வச்சு கூட்ட வச்சு குடும்பத்தின் கதையை இன்னைக்கு வாச்சாச்சுப்பா, இனி நாளைக்கு உள்ளதை நாளைக்கு பார்ப்போம். நமக்கு பிரியமெல்லாம் உலகத்தில் உலக மனுஷனுடைய வயிற்றை, உலக மனுஷனுடைய சரீரத்தை, உலக மனுஷனுடைய இருதயத்தை பிரியப்படுத்த அவ்வப்போது எதையாவது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செஞ்சாகணுமே பாருங்க, கடமையாய் செய்து முடித்து விடுகிறோம். ஆனால் ஆத்ம மணவாளன் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் கொடுத்த சரீரம், அவர் கொடுத்த மூச்சு காத்து, அவர் கொடுத்த உடனட வீடு எல்லாமே அவருக்கு தான். எல்லாமே நான் சம்பாதிச்சதுனாலும் வச்சிருக்கேன், நிற்கிற பூமி அவருக்கு தானே சொந்தம். எல்லாம் அவர் தர, அவரை பிரியப்படுத்த தேவஜனம் நீ என்ன செய்தாய்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர் கூட்டத்துக்கெல்லாம் வாரெல்லாம் பிரதர், அப்போ நான் ஆண்டவரை துக்கப்படுத்தவா செய்கிறேன். சில பேர் அப்படி வர்றதுனால தான் பெரிய பிரச்சனைகளே இருக்குது. நம்மக்கிட்ட தான் நிறைய பேட் கேரக்டர்ஸ். அதான் சொல்கிறேன், ஒன்று அனலாரு அல்லது குளிராரு. இப்போ குடிக்கிறவனையும் கூத்தாடுறவனையும் விட்டுருவார், ஃபுல் ஃபயரில் இருக்கிறவங்களை விட்டுருவார். வெளி இடத்துக்கு வந்தால் பக்தி, வீட்டுக்குள்ளே போனால் சேட்டை பண்ணால் நம்ம வாந்தி பண்ணி போடுற லிஸ்ட்டில் உள்ளவங்களாக இருப்போம். புரியுதா புரியலையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ரொம்ப ஹை எஃபெக்டாக பேசி பிரசங்கத்தை ஹார்டாக கொண்டு போக விரும்பலை. சில பேர் காதல் அது விழணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன், ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? உன் உள்ளான மனசுக்குள்ள ஆண்டவரை பிரியப்படுத்துகிற காரியம். நிறைய ஷெட்யூல் போடுவோம், இது இருக்குது அது இருக்குது அந்த தேவை இருக்குது. நம்ம மனசுக்குள்ளே மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக பார்த்தா உலகம் தான் இருக்கும். ஏன்னா அது உண்மை, உலகத்துலேயும் தேவை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இருதயத்துக்குள்ளே என் ஆண்டவரை நான் பிரியப்படுத்தணும். ஆமேன். 1 மணி நேரம் முட்டு போட்டு ஜெபிக்கிறது இல்லை பெரிய சாதனை, அந்த ஜபத்துக்குள்ளே கூட அவர் பிரியம் இருக்கணும். ஜபத்தில் ஃபுல்லாக சத்துருவை தாக்கக்கூடாது. ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு விரோதமாக எழும்புறவன்லாம் அடித்து நொறுக்கி போட்டுருங்கப்பா, அப்படி ஜெபிச்சுட்டு அவர் துக்கப்பட்டுருவார். நம் வேதம் நமக்கு சொல்லுது, சத்துருக்களை கூட சிநேகிக்க வேண்டும், சபிக்கிறவர்களையும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காக கூட ஜெபிக்கணும். அப்போ 1 மணி நேரம் ஜெபிக்கிறது மேட்டர் இல்லை, 2 மணி நேரம் ஜெபிக்கிறது மேட்டர் இல்லை, நாள் முழுவதும் விழுந்து கிடக்கிறது மேட்டர் இல்லை. விழுந்து கிடக்கிற உன்னுடைய கிரியைகள், அந்தரங்கங்கள், சுபாவங்கள், நடக்கைகள், அது எல்லாம் எப்படி இருக்கு? ஜெபிக்கிற உங்களை நான் பார்த்துருவேன், நான் மேலே தான் பார்க்க முடியும். அக்கா ப்ரேயர் கருத்தாக இருக்குது, அந்நிய பாஷையாக இருக்குது, கண்ணீர்லாம் வருது, முழங்காலெல்லாம் நிற்கிறாங்க, குதிச்சு குதிச்சு பாடுறாங்க, எல்லாம் நான் பார்க்கலாம். ஆனால் மற்றவர் எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சுருக்கார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஏன்ட்ட உள்ளது வெளியே பார்க்குற ஸ்கேன் தான். ஆனால் மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். கர்த்தர் எதை பார்ப்பார்? இருதயத்தை பார்ப்பாராம். இருதயத்தில் எதை பார்ப்பார்? அந்தரங்கத்தை, ஆழம். இருதயத்துக்குள்ள ஒரு ஆழம் இருக்கு, அந்த ஆழம் வர அவரால் மட்டும்தான் போக முடியும். ஆமேன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ அப்படி ஆழங்களை வெளியரங்கமாக பார்க்குறவர், அவருக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கான்? நிர்வாணமாக இருக்கான். அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளிப்படையாக இருக்கிறதா. அப்படி வெளிப்படையாக இருக்கிறவருக்கு முன்னாடி உங்கள் அந்தரங்கங்கள் எப்படி இருக்கிறது? ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் விரும்புகிறாரு, என் பிள்ளைங்களை என் பிரியத்துக்கு ஏற்றார் போல நடக்க சொல்லு,
என் பிள்ளைங்களை என் பிரியத்திற்கு ஏற்றார் போல ஜெபிக்க சொல்லு. என் பிள்ளைங்களை என்னுடைய பிரியத்துக்கு ஏற்றார் போல கிரியைகளை செய்ய சொல். அப்போ என்ன செய்யணும்? எபேசியர் 5:10 வாசிக்கலாம். எபேசியர் 5:10, கர்த்தருக்குள் பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கூட்டம் முடிஞ்சு நான் ஒரு கவுன்சிலிங் வச்சுருக்கேன். எல்லாருக்கும் ஒரு 5 நிமிஷம். இன்னைக்கு வைக்கல, பார்த்துடாதீங்க, நான் வைக்கிறதே இல்லை. ஆமாம், வச்சுருக்கிறேன். உங்கள் தேவைகளெல்லாம் சொல்லி ஜெபிங்கன்னா எல்லாரும் என்ன தேவையை கொண்டு வருவீங்க? அப்படி யோசிப்பீங்க. அது இல்லை, இது இல்லை, இது குறையாக இருக்குது. ஆமாம், எல்லாம் பார்த்தா விண்ணுக்கு கீழே மண்ணுக்கு மேலே உள்ள அத்தனை காரியமாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உனக்கு இன்னது தேவை என்று பாருங்க, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். என்னைக்காவது ஜெபிச்சு ஒரு ஃபாஸ்டிங் போடுறோம், எதுக்கு போடுறோன்னு கேட்டால் அதுக்கு பின்னாடி உள்கூத்து இருக்கும். அது நம்ம சொந்த கதையாக இருக்கும். ஆனால் யாராவது ஒருவர் நான் ஆண்டவருக்கெல்லாம் பிரியமாக இந்த வாரம் வாழணும்னு ஃபாஸ்டிங் ப்ரேயர் போட்டிருக்கேன்னு சொல்ல முடியுமா? செய்ய மாட்டோம். அவர் எப்படி இருந்தால் என்ன, நமக்கு நம்ம கஷ்டம். அப்பவும் நம்ம சுயநலவாதிகள். ஆனால் ஆண்டவர் சொல்ல சோதித்து பாருங்கள். அப்போ எப்படி பிரதர் ஆண்டவர் என் மேலே என்ன பிரியப்படுறாரு நான் அறிந்து கொள்ள முடியும்? ஒவ்வொருத்தங்க மேலேயும் வெரைட்டியான பிரியம் இருக்கும். பொதுவான பிரியம் ரட்சிப்பு, பரிசுத்தம், அபிஷேகம். ஆனால் ஒவ்வொருத்தருக்குள்ள ஸ்பெசிஃபைடாக ஒன்று விரும்புவார். நீங்கள் ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அவருக்கு பிடிக்கும். இப்போது நான் வழவழன்னு ஜெபிச்சா அந்த ஜெபத்தை அவர் விரும்புகிறாரான்னு என்னால் உணர முடியாது. ப்ரெசன்ஸ் இருக்காது எனக்கு. நான் அப்படியே 1 மணி நேரம் அப்படியே கண்டினியூட்டியாக ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தா நான் என் ப்ரேயரை சுருக்கி ஸ்தோத்திரம் நிறைய பண்ணால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரம் இக்கட்டான நிலை ஊழியங்களில் இருக்கும். அப்போ கதறி ஃபைட் பண்ணிலாம் ஜோம் பண்ணும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்கும், நீ என் சித்தத்தின்படி மட்டும் துதி, மற்றவைகளை நான் பார்த்து கொள்வேன் என்பார். அப்போ உட்கார்ந்து ஸ்தோத்திரம் 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 என்று நான் துதித்து கொண்டே இருப்பேன். இது அவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு பிரியம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் வச்சுருப்பார். தாவீது ஆண்டவர் உயர்த்தணும்னு நினச்சது எல்லாருக்கும் கிடைக்காத ஒன்று, ஒரு சிறப்பு ஒன்று. ஏசப்பா எப்பவும் தாம் பிள்ளைங்களுக்கு சிறப்பான ஒன்றை தான் தருவார். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள்லாம் பார்த்தா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் பிரதர், எனக்கு இப்போ ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவை இருக்குது, எனக்கு பாருங்கள் எனக்கு ஒரு மாதம் 10,000 ரூபா வருமானம் வர்ற மாதிரி ஒரு வேலை, அதை தந்தால் மட்டும் போதும், கொம்பும் வேண்டாம் ராஜரிக அபிஷேகமும் வேண்டான்னு சொல்கிற மாதிரி தருது உங்களை பார்த்தா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருக்கு பிரியமானது. அப்போது பாருங்கள், வேதம் சொல்லுது. சங்கீதம் 40:8 படிக்கலாமா? சங்கீதம் 40:8. எப்படி சோதிக்க முடியும்? என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். நம்பர் 1, ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா பைபிளை திறந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வசனத்தை அவசரமாக படிச்சுட்டு ஓடக்கூடாது. சங்கீதத்தை மட்டும் படிச்சுட்டு ஓடக்கூடாது. ஐயோ பைபிள் படிக்கலைன்னா இன்னைக்கு நல்லது நடக்காது, பிசாசு வந்துடுவான் அப்படின்னு பிசாசுக்கு பயந்து பைபிளை தூக்கக்கூடாது. ஐயோ நான் ஒரு வசனத்தை படிக்கலன்னா இன்னைக்கு நைட்டு எனக்கு தூக்கமே வராது பிள்ளை, தயவுசெய்து இந்த பைபிளை கையில் எடுத்து கொஞ்சம் தா அப்படின்னு உங்கள் தூக்கத்துக்காக பைபிள் படிக்கக்கூடாது. வேதத்தை ஏன் படிக்கணும்னா அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தையில் தான் ஜீவன் இருக்குது. வார்த்தை தான் கர்த்தராக இருக்காரு. அந்த வார்த்தைங்கிறது ஆண்டவரை மென்று கொள்வது, ஆண்டவரை உள் வாங்குவது, ஆண்டவரை நமக்குள் வைப்பது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை பக்திக்குரியவர்களாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பக்தியை கொச்சைப்படுத்தவே முடியாது. பக்தி இல்லாமல் இவ்வளோ தூரம் நடந்து யாராலையும் வர முடியாது, வரமாட்டோம் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, நாசரேத்துக்கு எழுப்புதல் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். மேகம் சற்று மேக மூட்டத்துடன் காணப்படுவதால், வானிலை நிலை மிக மோசமாக இருப்பதால் இந்த வாரம் கூட்டத்திற்கு போகாமல் அடுத்த வாரம் போகலாம் என்று எண்ணாமல் பரவாயில்லன்னு வந்துட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்போ மழை பெஞ்சா எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வத்தல் எல்லாம் அரைச்சி வச்சுட்டீங்கன்னு வைங்க, அண்ணே துணியெல்லாம் துவச்சி போட்டு உங்களுக்கு மழை வந்தால் வயிற்றில் எப்படி இருக்கும்? இப்போ தான் கஷ்டப்பட்டு மழை வேண்டான்னு சொல்ல முடியாது, வேணும்னு சொல்ல முடியாது. அதை மாதிரி நான் பார்த்துக்கோங்க. காலையிலேயே ஒரு ஃபோன் வரும், மழையாக இருக்க, அதுக்கு அர்த்தம் கூட்டம் உண்டா இல்லையா? ஏதோ இந்த பிள்ளைங்கள்லாம் காலையிலே டிவியை பார்ப்பாங்க, கலெக்டர் ஏதாவது போட்டுற மாட்டாரா இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு. அதே மாதிரி இங்கே வர்றதுகள் சிலது ஃபோன் அடிச்சு இன்றைக்கி மழையாக இருக்க,
மழை இருக்கும், அந்த நேரம் இருக்காது, வைங்க அப்படின்னு வச்சிருவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம், ஆண்டவர் விரும்புவது வார்த்தையை, வசனத்தை. அவரை ரசித்து ருசித்து அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு போகணும். வேதம் சொல்லுது, நீதிமொழிகள் 6:10 படிங்க. நீதிமொழிகள் 6:10 வேண்டாம், சங்கீதம் 119 105 வாசிங்க. சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நீங்க பைபிளை படிச்சுட்டா வழியை திறந்துடுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுதாலக்கா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் அப்படின்னா டார்ச் அடிக்குமா, என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எப்படி இதெல்லாம் செஞ்சு முடிக்க போறோம்? குழம்பாதீங்க, சிந்தைக்கு பைபிளை தரங்க, கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார், பாதைக்கு வெளிச்சமாய் வருவார். ஹல்லேலூயா. தடையில்லாதபடி வருவார். அதனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆண்டவருக்கு எது பிரியம்னு எங்கே அறிந்து கொள்ளலாம் என்றால், பரிசுத்த வேதத்தை ஆண்டவரை நினச்சி பார்த்து ஆண்டவர் மேலே ரசனை வச்சு அதை திறக்கணும். கடமைக்காக அல்ல, கட்டாயத்துக்காக அல்ல, இம்மைக்காக அல்ல, உலகத்துக்காக அல்ல. இல்லை இல்லை, இது என் தேவனுக்காக, என் மணவாளனுக்காக. என் மணவாளன் இன்று நான் சொல்ல போனால் அவர் நம்மளுடைய ஆத்தும மணவாளன். புருஷன்லாம் வெளியூரில் இருந்தால் பொண்டாட்டியோட ஃபோன் வரும். எப்போல்லாம் வரும்? காலையிலே ஒரு ஃபோன் வரும், நைட்டு ஒரு ஃபோன் வரும். சில ரொம்ப தொல்லைகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பப்போ சாப்பிட்டீங்களா, தூணிங்களா, இருக்கீங்களா, அங்கேருந்து இங்கே சொல்லணும், இங்கேருந்து அங்கே சொல்லணும். நம்ம மணவாளன் எங்கே இருக்கார்? ஹெவனில் இருக்கார். அவருக்கு நமக்கு இடையில செல்ஃபோன் உறவு இல்லை. ஆனால் அவருக்கும் நமக்கும் இடையே இருக்கும் உறவு ஆண்ட்ராய்டு ஃபோனோட பவர்ஃபுல்லான உறவு பரிசுத்த வேதம். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலக உறவுகளை விசாரிப்பதற்கு முன்பு, உலக உறவுகளை எல்லாம் தேடுவதற்கு முன்பு, சொந்தங்கள் பந்தங்களை பற்றியெல்லாம் தெரிவதற்கு முன்பு, முதலாவது நான் யார், நாங்கள் யார், எங்கள் வாழ்வில் தேவன் யார், எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இன்றைக்கு அவர் எனக்கு வைத்திருக்கிற செய்தி என்ன என்பதை ஆசையோடு திறக்கணும். இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, புருஷனுக்கு ஃபோன் போடும்போது அது ஒரு ஆசை, ஓடி போய் எடுப்போம், தேடுவோம், இன்ட்ரெஸ்டாக என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதை விட இன்ட்ரெஸ்ட் ஆத்தும மணவாள நமக்கு வைத்திருக்கிற குறுஞ்செய்தியும் நற்செய்தியும். ஹல்லேலூயா. வசனத்தை அப்படி படிச்சுட்டா கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு உங்கள் மேலே கர்த்தர் இதில் தான் பிரியமாக இருக்கிறார். நம்ம ரொம்ப கோவத்தோடு யார் மேலே எதுவும் இருப்போம், கோவம் வரதான் செய்யும், மனுஷங்க தானே. பைபிளை படிக்கும்போது சொல்லுவார், நீ கோவம் கொண்டாலும் பாவம் செய்யாத, நீ விட்டு கொடு அப்படின்னு அந்த சப்ஜெக்டில் பேசிடுவார். உடனே பசுபமாக்கி நாம் அப்படியே மெல்ட் ஆகி ஒப்புரவாவது தான் நம்மளுடைய ஜீவியம். ஹல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் அப்படி தான் அழைச்சிருக்கார், படைச்சிருக்கிறார். பாருங்கள், பைபிள் படித்த உடன் வழி திறக்குமா. ஹல்லேலூயா. சங்கீதம் 143:10 வாசிக்கலாம். சங்கீதம் 143:10. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. முதலாவது தேவ பிள்ளையே சோதிச்சு பார்க்கணும். எதை வச்சு? வசனத்தை வச்சு. வசனத்தை படித்து சோதிச்சா வழியை காட்டிடுவார். ரெண்டாவது, அந்த பாதையில் நடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அதுக்கு தான் ஆவியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்துட்டா உங்களோடு கூட இருந்தவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஆவியானவர் எங்கே இருப்பாருங்க? நிறைய பேருக்கு ஆவியானவர் இருக்கிறார், நான் பார்க்குறேன். எங்கே இருக்கார் தெரியுமா? சிலர் காலில் இருக்கார், கால் பலமாக குதிக்குது அபிஷேகத்தில். சிலருக்கு கையில் இருக்கார், கை பக்கத்தில் உங்களை முகரக்கட்டையெல்லாம் உடச்சிடும் போல் அடித்து தும்சமாக்கிடும் போல் கையில் ஆவியானவர் இருக்கிறார். ஓகே. சிலருக்கு வாயில் ஆவியானவர் இருக்கார், கதை 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 கதைன்னு கத்துறோம், பயங்கரமாக இருக்கும். சிலர் புரண்டுருவாங்க, ஆவியானவர் உடம்பில் இருக்கார். இதெல்லாம் ஆவியானவர், ஓகே, ஒத்துக்கிறேன். ஆனால் ஆவியானவர் ஆழத்துக்குள்ளே இருக்கிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நான் வாயில் இருக்கிற ஆவியானவரை ரொம்ப நம்ப மாட்டேன், கையில் இருக்கிறதையும் காலில் இருக்கிற மாட்டேன். ஆழத்துக்குள்ளே இருக்கிற ஆவியானவரை பார்ப்பேன். ஆழத்துக்குள்ள ஆவியானவர் இருந்துட்டா அங்கே ஒழுங்கின்மை இருக்காது, வெறுமையும் இருக்காது, இருளும் இருக்காது. சொல்லப்போனால் ஆவியானவர் ஒரு மனுஷனுடைய ஆழத்துக்குள்ளே இருந்துட்டா அவங்க கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆமேன். ஏன்னா ஆரம்பத்தில் இருள் இருந்ததான். கர்த்தர் ஆவியானவர் எங்கே அசைவாடிட்டு இருந்தாரா? இருள் இருந்துச்சா, ஆழம் இருந்துச்சா, அதில் ஆவியானவர் ஜலத்தில் அசைவாடி கொண்டிருந்தாராம். ஆவியானவர் எங்கே விரும்புவார்னா குதிக்க வைக்கிறதுக்காக வரமாட்டார், ஆழத்துக்குள்ள இருந்து அமைதியாக இருந்து அப்படியே பேசிக்கிட்டு இருப்பார். அந்த அனுபவம் வேணும். ஹல்லேலூயா. ஆமேன். சும்மா தட்டன்னு கத்திக்கிட்டா ஆவியானவர் இருக்கிறார்னா சுபாவம் அழுக்கா இருக்கும், பார்த்துக்கோங்க. ஆவியானவர் உள்ள இருந்தால் நிதானம். பிரச்சனை எழும்பும்போது என்னையா சொன்னு எழும்ப விட மாட்டார்.
உள்ள இருந்து சொல்லுவார், அமைதி அமைதி. இது அமைதியாக இருக்கிற நேரம். நிறைய நேரத்தோட நிறைய பேருடைய அபிஷேகம் என்ன செய்து தெரியுமா? ஆச்சரியப்பட வைக்குது, கோபப்பட வைக்குது, எரிச்சல் பட வைக்குது, டென்ஷன் ஆக்க வைக்குது, சண்டை போட வைக்குது. சாட்சியை இழக்கிறாய், கர்த்தரை துக்கப்படுத்தி விடுகிறாய். ஆனால் ஆழத்துக்குள்ளே ஆவியானவர் உள்ளே இருந்தால் மோசமான பாதையில கூட ஆலோசனை கொடுத்து வழிநடத்துவார், சொல்லி தருவார். ஆளு கோபத்தோடு வருது, இன்னைக்கு நீ வா, என்ன செஞ்சிரு, அடக்கிக்கோ, சமாதானமா இருந்துக்கோ, வாக்குவாதத்துக்கு போயிடாத. அவர் கற்றுக் கொடுப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வாயில் இருக்கிறனால நமக்குள்ள என்ன இருக்கும்? மாம்சமும் சுயமும் இருக்கும். கணவர் ஏதாவது சொல்லிட்டு நமக்கு அதுக்கு மேலே பொத்துட்டு வந்துடும் பாருங்க, போச்சு உங்கள் அபிஷேகம். பிறகு உங்கள் கணவர் வந்து என்கிட்ட கேட்பாரு, என் பொண்டாட்டி வாரத்தில் 7 நாள் இங்கே தான் கூட்டத்துக்கு வரா, 4 நாள் இங்கே தான் வாரா, 2 நாளும் வாரா. நான் எந்த கூட்டத்துக்கும் போகாத ஒரு மனுஷன், எனக்கு கோபம் வரலான்டே பேய் என்கிட்ட இருக்கு, ஒத்துக்கிறாரு. ஆமேன். ஆனால் அபிஷேகம்னு குதிக்கிறாங்களே, அந்நிய பாஷை பேசுகிறாங்களே, இவங்களுக்கு ஏன்டே கோபம் வருது? சுய சாகலையா? இயேசு சிலுவையில் எதுக்கு அறையுண்டார்? தன்னையும் அறையணும்னு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னாரே. இவங்க சுயம் அறப்படலையேன்னு கேட்காரு. உங்கள் சாட்சி எங்கே விளங்கிரும்னா வீட்டுக்குள்ளே விளங்கிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா ஆவியானவர் எங்கே இருக்காரு? கையில் இருக்காரு, வாயில் இருக்காரு, காலில் இருக்காரு, உடம்புக்கு மேலேயும் இருக்காரு, உள்ளே இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளே இருந்தால் ஒழுங்கின்மை மாறும், வெறுமை மாறும், இருளெல்லாம் மாறும், ஞானம் கொடுப்பார். வேதம் சொல்லுது 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எங்க என்ன சொல்லுது தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துட்டா உங்களுக்கு யாரும் ஐடியா சொல்ல வேண்டாம், ஆலோசனை சொல்ல வேண்டாம், புத்திமதியும் சொல்ல வேண்டாம், பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்ல வேண்டாம். அவரே பார்த்துக்கிடுவாராம், அவரே உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாராம். அது உங்களுக்குள் சத்தியமா இருக்காது, பொய்யல்ல. உங்களுக்கு போதித்தபடியே அவர்களுக்குள் நிலைத்திருப்பீர்களாக. அப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டா பிரியமா நடத்த ஆரம்பிச்சிருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதனால நீங்க கேட்கணும், ஆவியானவரே நான் அல்ல, எனக்குள்ளே நீர் இருந்து, எனக்குள்ளே, வெளியல்ல. பாட்டு பாடும் போதும் கீபோர்டு வாசிக்கும் போதும் எமோஷனல்ல வர்றது இல்லைங்க ஆவியானவர். நல்ல வலிமையான வார்த்தைகள் வரும்போது வர்றதில்ல, அதுவும் ஆவியானவர் தான். ஆனால் உண்மையான ஆவியானவர் ஆழத்துக்குள்ளிருந்து கிரியை செய்ய வேண்டும், அவளோடு பேசணும். ஆமேன். கோபம் வரும். நிறைய ஊழிய பாதையில் நானும் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் மோசமான பாதைகள். அப்போ ஆக்ரோஷம் வரும். ஆனால் உள்ளேருந்து சொல்லுவார், பயப்படாத, நான் உன்னை கைவிட மாட்டேன். அவர் சொல்லும்போது இதை நான் தான் சொல்கிறேன்னு எனக்கு தோணும். சில நேரம் பைத்தியம் போலவும் தோணும், இதை யாராவது நம்புவாங்களான்னு தோணும். ஆனால் தொடர்ந்து சொல்லுவார், பயப்படாத. காரணம் அந்த அபிஷேகம். அந்த அபிஷேகம் 2013ஆம் ஆண்டு நாகர்கோவில் பட்டணத்திலே எங்கள் சித்தியோட ஒரு உறவுக்காரர் பாஸ்டர் ES மணி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் 2015ஆம் ஆண்டு முதல் கன்வென்ஷன் கூட்டத்திற்கு இரவு பிரசங்கியாராய் வந்தார். மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ மனிதன். அப்போ எங்கள் சித்தி ஒரு முறை அவருடைய வீட்டுக்கு என்னை கூட்டி கொண்டு போனார்கள். அப்போ அவர் சொன்னார், நான் ஊழியத்துக்கு வரல, ஊழியத்தின் அனுபவம் கொஞ்சம் எனக்கு தென்பட்டது, வரலை, ஊழியத்தின் அழைப்பையும் அப்போ முழுசாக வாங்கலை. அப்போ அவர் சொன்னார், இவனுக்கு போதிக்கிற வரம் பறந்து பறந்து போய் போதிப்பான் அப்படின்னு சொன்னார். ஒரு இடத்துல இருக்க மாட்டான், எல்லா இடங்களுக்கும் போய் போதிப்பான். அன்றைக்கு அதை எனக்கு கேட்க கொஞ்சம் வேடிக்கையாக இருந்தது. நானா போதிப்பேன் நான். அப்போ எங்கள் சித்தி சொன்னாங்க, நீங்கள் சர்ச் வச்சுருக்கீங்கல்ல சித்தப்பா, அவர் ஒரு ஏஜ் போதகர், பேசாம அந்த பயலை இங்கே பிடிச்சி போட்டுருங்க, பாட்டுக்கிட்டலாம் படிக்கட்டு, எப்படி ஊழியம் செய்யணும்னு ட்ரைனிங் கொடுங்க, அழைப்பு வந்த பிறகு போகட்டும். டக்குன்னு அவர் வாயிலிருந்து வந்தது, இவனுக்கு எவனாலும் கற்றுக் கொடுக்க முடியாதுமா, எல்லாமே இவனுக்குள்ளே இருக்கிறது என்றார். அந்த தேவ மனிதன் அன்றைக்கு அதை சரியாக சொன்னார். நான் வேதாமம் படிக்கவும் இல்லை, பைபிள் காலேஜ் போகவும் இல்லை. ஊழியத்துக்கு வந்த பிறகு அன்றைக்கு அவர் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனங்கள் ஞாபகங்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, எப்படி ஊழியம் செய்யணும்னு எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க முடியும்னா,
உங்கள் குடும்பத்தை எப்படி கட்டணும், எப்படி நடத்தணும், யார் கூட எப்படி பேசணும், கணவனை எப்படி ஆதாயப்படுத்தணும், பிள்ளைங்களை எப்படி கர்த்தருக்குள்ளே நடத்தணுங்கிறத ஆவியானவரே உங்களுக்குள்ளே இருந்து செம்மையான பாதையில் நடத்த ஆலோசனை கொடுப்பார். அவர் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, அவர் ஜீவனோடு இருக்கிறார். அவர் உன் ஆழத்துக்குள்ளே அசைவாடி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். வாய் ஒருவேளை சிலதை பேசினாலும் சிந்த தப்பா பண்ணாலும் ஆவியானவர் சொல்லுவா, இல்லை இல்லை இதுதான் வழி, இதுக்குள்ள நட, இப்படி போ என்று பலமாய் சொல்லுவார். சில நேரங்களில் இங்கே கூட்டம் இருக்கும், வெள்ளிக்கிழமை இங்கே கூட்டம் இருக்கும். இதை முடிச்சுட்டு நான் நாகர்கோவிலுக்கு போக வேண்டியிருக்கும். நான் 9 மணிக்கு ஒரு நாகர்கோவில் பேருந்து ஒன்று உண்டு, அதில் ஏறிட்டா நான் போகிற எந்த ஊருக்குனாலும் நாகர்கோவிலில் 200 ரூபாய்க்குள்ளே போய் சேர்ந்துடலாம். எவ்வளோ ரூபாய்க்குள்ளே? 200 ரூபாய்க்குள்ளே. நான் கூட்டத்தை முடிச்சுட்டு காரில் போனேன்னா எனக்கு 3000 ரூபா காருக்கு ஆகும். அந்த காணிக்கை ஒன்றும் இங்கே வராது, கேட்கவும் முடியாது. நான் போகிற ஊரில் தந்தா தான் உண்டு, 5000 தரலாம், எவ்வளோ தாராங்கன்னு தெரியாது, பேரம் பேசி நான் போவது கிடையாது, அது செய்ய மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் காலையிலே கேட்பேன், ஆண்டவரே பஸ்ஸில் போகணுமா, அங்கே வேறு யாரையாவது கூப்பிடணுமா? கரெக்டாக சொல்லுவார், நீங்கள் முடிச்சுட்டு போம்பார். இப்படிலாம் பேசுவார், போம்பார். அப்போ மனசு சொல்லலாம், ஐயோ போயிட்டு வந்து அந்த பணம் காணிக்க பணம்லாம் இருந்தால் தானே இந்த தேவைகளெல்லாம் சந்திக்க முடியும். அதுக்கு காருக்கே ஒரு தொகை போனால் 3000 போனால் கஷ்டம் தானே. போகிற ஊழியம் சின்ன ஊழியம், காரு. ஆனால் அவர் சொற்படி, அவர் ஆலோசனையின்படி நான் கேட்டு அங்கே போய் நான் இறங்கி போனால் 3 நாளும் கூட்டம்லாம் நடக்கும், ஆட்கள்லாம் வரும். ஆனால் ஒருத்தர் கூட தலை தொட்டு ஜெபிக்க வர மாட்டாங்க. ஏன்னா 3 நாளும் வெளுவெளுன்னு வெளுத்துருவார் ஆவியானவர். எல்லா பாவத்தையும் கண்டித்து உணர்த்துறதுனால ஒருத்தரும் தலை தொட்டு ஜோமன வர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லி நான் வாகனத்தில் போனால் ஒருவர் மட்டும் காத்தே இருப்பார், தலை தொட்டு ஜெபித்து விட்டு போவார், கையில் ஒரு காசையோ கவரையோ கொடுப்பார். திறந்து பார்த்தா அந்த வாடகை காருக்கான பணம் எக்ஸ்ட்ரா அதில் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் ஆவியானவர். இப்படி உங்களோட வீட்டோட ஃபினான்ஷியலை நடத்துறதுக்கு கூட ஆலோசனை கொடுப்பார். ஆமேன். பிள்ளைகளை எந்த காலேஜில் படிக்க வைக்கணும் ஆலோசனை கொடுப்பார். நான் என்னுடைய 10ஆம் வகுப்பு பாருங்கள், 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 11ஆம் வகுப்பு பொள்ளாச்சியில் உள்ள பழனி கவுண்டர் மேல்நிலை பள்ளியில் நான் மெக்கானிக்கல் குரூப்பில் 11th சேர்ந்துட்டேன். மெக்கானிக்கல் குரூப்பில் அப்பா கொண்டு சேர்த்துட்டாங்க. இவனை இன்ஜினியர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் ஏதாவது ஒரு பெரிய எலக்ட்ரிக்கல் ஷாப் போட்டு இவனை உட்கார வச்சிடணும்னு நான் போய் படிக்க உட்காந்துட்டேன். ஒருவர் என்னை உள்ளே விடவே இல்லை. இது இல்லைடா உன் இடம் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் அதை வீட்டில் சொன்னால் பைத்தியக்காரம்பாங்க, அப்படி தான் சொன்னாங்க பாருங்கள். அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம பள்ளிக்கூடங்களில் எப்படி இறைவழி உண்டோ அவர்கள் பள்ளிக்கூடத்தில் அவர்கள் வழியில் உண்டு. அது அப்படி தான் உள்ளே போகணும். அதுக்கான பாடலெல்லாம் படிச்சுட்டு அங்கே அதற்கான சுரூபங்கள் இருக்குது, அதை வணங்கி விட்டு தான் அங்கே உள்ளே போனோம். ஆனால் ஆண்டவரை நாங்கள் வைக்க விரும்பலை. அப்போ ஆண்டவரை நான் எப்படி வெளியே வர முடியும்? எங்கள் அப்பா கிட்ட போய் அழுதா அங்கே தான் படிக்கணுன்ட்டாங்க. அவங்க அப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, சில விஷயத்தில் கோபமாக இருப்பாங்க, வர முடியாது. நான் எதிர்த்து சண்டை போட்டு எதையும் வாங்குகிறதற்குரிய திராணியற்றவன் நான். ஒரு ஆலோசனை கொடுத்தார். வேதத்தில் சங்கீதத்தை 1 to 150 வரை நீ எப்பொழுது படித்து முடிக்கிறாயோ உனக்கு விடுதலை என்று ஒரு ஆலோசனை வருகிறது. எங்கே உள்ள 1 to 150 வரை பாருங்கள். 3 நாளுக்குள்ளே நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ நேரம் தான் நான் ஸ்கூலுக்கும் போகணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். 3 நாளுக்குள்ளே படித்து முடித்தேன். கட்டளை பிறந்தது, அங்கே இருந்து வெளியே வந்துட்டேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நான் இங்கே இருந்து படித்தது ஒரு வாட்டர் குரூப், டைப்ரைட்டிங் குரூப். அந்த குரூப்புக்கு படித்தா வேலையே கிடைக்காது. அப்போது எங்கள் அப்பாலாம் ஒதுக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அவன் நல்லா படிக்கலை. ஏன்னா அது உண்மை தானே, அப்பாவோட கனவு. அவர் எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுறாரு, நல்லா இன்ஜினியர் ஆக்கணுங்கிற போது நான் ஒரு வாட்டர் குரூப் எடுத்து அவர் விடவா செய்வார்? விட மாட்டார். ஆனால் ஒன்று, சில நேரங்களில் நம்ம ஆண்டவர் ஓட்டையாண்டி போல் நடத்துறதுக்கு காரணம் நம்ம மேலே அவர் வச்சிருக்கிற கொம்பின் அபிஷேகம் திட்டத்துக்குள்ளே கொண்டு போகும். ஒருவேளை பிஇ படித்தவங்க எப்படி நடத்தப்படுறாங்களோ உலகத்தில் தெரியல. ஆனால் நான் ஒன்றும் படிக்கலைனாலும் ஆண்டவர் அதை விட ஒரு மேன்மையை, ஒரு கனத்தை, ஒரு அந்தஸ்தை கொடுத்துத்தான் வைத்திருக்கிறார். கைகளை தட்டுங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, என்னை பெருமைப்படுத்த அல்ல. மகளே மகனே, உன் பிள்ளையை குறித்து, குடும்பத்தை குறித்து நீ ஏன் போட்டு புழுங்கி கொள்ளுகிறாய்? நீ ஏன் போட்டு பிதற்றி கொள்ளுகிறாய்? கர்த்தருக்கு காத்திரு, ஆவியானவருக்கு இடம் கொடு. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை இயக்குவதற்காக விட்டு கொடுங்கள். ஆமேன். நான் பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, கொடுத்த ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் தந்தார். ஆனால் ஆவியானவர் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறார். மற்றதெல்லாம் ப்ரிப்பரேஷனோட வருவேன். நேற்று இரவு வரை ப்ரிப்பரேஷன் பண்ண முடியல, சில அலைச்சல்கள் இருந்தது. ஆனால் கோல்டர் டேனியல் பிரதர் தான் இன்றைக்கி அழைக்கணும். வீட்டில் என் மனைவி சொன்னேன், நீங்கள் ரொம்ப ப்ரிப்பேர் ஆகலை, அவரை கூப்பிட்டுருங்க. நான் அப்பவும் கேட்டேன், 10 மணிக்கு சொல்லுவோம், இல்லைன்னா காலையில் சொல்லுவோம், அவர் வந்துடுவார். ஆனால் ஆவியானவர் சொன்னார், இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு தேவை இந்த மன்னா.
நீ சுமந்து கொண்டு போ. இதான் ஆவியானவருடைய வழி நடத்துதல். கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி, ஆலயத்துக்கு போனாலும் சரி, ஒரு 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 ஊழியத்துக்கு போனாலும் ஆண்டவற்றை கேளுங்க. ஆமேன். நான் என்ன ட்ரெஸ் உடுத்தணும், நான் எங்கே உட்காரணும், சின்ன சின்ன விஷயத்தை கூட கேளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். தாவீது அதனால தான் கேட்டான், ஆண்டவரே நான் எதை செய்ய நீர் பிரியமாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஒருவேளை இவ்வளவு நாளும் உங்கள் குடும்ப ரட்சிப்புக்காக, உங்கள் கணவனுக்காக, பிள்ளைக்காக ஜெபிக்காமல் இல்லை, அழுதிங்க, புரண்டிங்க, புலம்புனீங்க, ஜெபிச்சிங்க, ஓடனீங்க. உங்கள் கடனுக்காக, கஷ்டத்துக்காக, தரித்திரத்துக்காக எப்படி இல்லாமல் ஜோம் பண்ணிட்டீங்க. ஆனால் கொஞ்சம் இன்னையிலிருந்து மாற்றுங்க. ஆண்டவரே இந்த கஷ்டத்துக்காக, இந்த நஷ்டத்துக்காக நான் எப்படி சொல்லி ஜெபிக்கணும் நீங்கள் விரும்புகிறீங்க. ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் தரப்போறாரு. இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி உபயோகப்படுத்தணும், எப்படி நான் பழகணும், கர்த்தர் பழக்குவிப்பார். ஹல்லேலூயா. ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார் ஆகிட்டா நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எல்லாரையும் கன்வென்ஷனுக்கு கூப்பிட மாட்டாங்க. சாட்சி பார்ப்பாங்க, கிரியைகள் பார்ப்பாங்க, ஒரு வீட்டில் தங்க வைப்பாங்க, மேல் வீட்டறையில், கீழே குடும்பங்கள் இருக்கும். அப்போ யோசிங்க, மேலே உட்காந்துருக்கணும் 3 நாளும் 3 நாள் நைட்டு மட்டும்தான் மீட்டிங் இருக்கும். பகலெல்லாம் கீழ் வீட்டில் வந்து ரொம்ப பழகிடக்கூடாது, ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு அந்த எல்லைகளில் நான் பலமாக ஜெபத்தில் உட்காந்துருக்கணும். என்னை யாரும் பழக்கப்படுத்தினது கிடையாது. ஆனால் ஆவியானவர் சொல்லி கொடுப்பார் எப்படி ஒரு வீட்டில் தங்க வேண்டும். ஏன்னா நான் எந்த ஊழியக்காரருடையாவது உடன் ஊழியனாக போய் அவர் கூட கன்வென்ஷனில் ட்ராவல் பண்ணியிருந்தால் எனக்கு அந்த பயணத்தின் முறை, தங்கும் முறை எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் ஆவியானவர் என்னை பழக்கப்படுத்துறதுனால இன்னைக்கு ஏராளமான வீடுகளுக்குள் போய் இருக்கவும் சந்தித்து வரவும் கிருபை செய்கிறார். ஆனால் எந்த வீட்டுக்குள்ளேயும் பழகி நான் இப்படி ஒரு ஊழியம் செய்கிறேன், என் ஊழியத்துக்கு உதவுங்க, என் ஃபோன் நம்பர் அந்த வீட்டில் இருக்காது, அவங்க நம்பரும் என் செல்லில் இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அவங்கக்கிட்ட என் யூடியூப் சேனல் பேரை கூட சொல்லிட்டு வர மாட்டேன். ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷகனுக்கு அவர் சொன்னது, உன் கடமையை செஞ்ச பிறகு உன் பாதத்தில் உள்ள மண்ணை உதறிட்டு ஓடி வந்துடு. இன்று வரை அதை செய்கிறேன், கர்த்தரே நடத்துகிறார். காரணம் ஆலோசனை கர்த்தர். அதுதான் அவரை பிரியப்படுத்தும். ஒரு வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்களா, ஒருத்தர்கிட்ட ஃபோன் போட போகிறீங்களா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவர் இந்த வாய் அவங்கக்கிட்ட பேசும்போது தேவையில்லாததை பேசிடக்கூடாது, என்னால் அவங்க வந்து அவிவிசுவாசியாகவும் ஆயிடக்கூடாது, அவங்க வந்து இடரெல்லாம் அடைஞ்சிடக்கூடாது, என்னால் காயப்பட்டுறக்கூடாது. ஆண்டவரை ஞானமாக பேச எனக்கு போதிச்சு தாங்கப்பா, என் வாயோட வாயாக இருந்து நீங்கள் செயலாற்றுங்கன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. இதுதான் ஆவியானவருடைய நடத்துதல். நீங்கள் பரலோகத்தை பிரியப்படுத்த ஆரம்பிச்சிட்டா பூலோகத்தில் எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை ஆண்டவர் பார்த்துக்கிடுவார். தாவீது பாருங்க, உங்களை பிரியப்படுத்த நான் என்னப்பா செய்யணும்னு நினச்சான். அவனுக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, ஆஸ்தி இல்லை, பதவி இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அவனுடைய காரியத்துக்காக சாமுவேலை கொம்ப கொடுத்து அனுப்பி வைத்தார், அபிஷேக தைலத்தை வைத்து அனுப்பி வைத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளையே, வசனத்தை வாசித்து வசனத்தை ஜீவ அப்பமாய் உட்கொண்டு அவர் வழிகளிலே அவருடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே தேவ பிள்ளை ஆவியானவருடைய ஆலோசனைக்கு கீழே நடந்துட்டா உங்களுக்கான உத்தரவு பறந்து வந்துடும், உங்களுக்கான ஆசீர்வாதம் பறந்து வந்துடும். கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போம். இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி. ஹல்லேலூயா. ஒரு டிப்ஸ் போல. அதாவது இது எதற்காகனா, இதை அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த 1.5 மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உங்களோடு கூட இருந்து செய்ய போகும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் ஒன்றை பேசுகிறார். நான் 2 நிமிடத்தில் ஜெபித்து முடிப்பேன். தெளிவாய் பேசுகிறார். கவலைப்படாத, பயப்படாத தாயே. சில பேருக்குள்ள ஒரு பயம், என்னைக்கு மாறும் இந்த போராட்டம், என்றைக்கு மாறும் இந்த கஷ்டம். இன்று தேவன் உனக்கு காண்பித்து கொடுத்ததையும் கற்றுக் கொடுத்ததையும் நீ அப்படியே பின்பற்று. வேதத்தை படிக்கிற தாய்தான் சற்று ஆத்தும மணவாளன் மேல் தாகம் கொண்ட தேவ பிள்ளையாய் ஆசை ஆசையாய் போய் வேதத்தை திறந்து வார்த்தைகளை முத்தமிட்டு அதை உன் கரங்களில் ஏந்தி முடியுமானால் முழங்காலில் நின்று படித்துப்பார். படித்துப்பார். இயேசு உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பார். நீ சொல், ஆண்டவரே இந்த 2 காலையும் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு காலை வேளையும் அப்பா பக்கத்து வீட்டுக்குள்ள டக்குன்னு கால் போகுது, எதிர் வீட்டுக்குள்ள போகிறோம். ஆனால் ஒன்று சொல்லணும், பிரியமில்லாத பாதைகளில் என் கால் போகக்கூடாதுப்பா. மகளே, சில இடத்துக்குள்ள தவறாக உன் போக்குவரத்து இருந்தால்
அங்கே உள்ள கன்னி உன் காலை சிக்க வச்சிரும். அங்கே உள்ள வஞ்சக வலை உங்களை வீழ்த்தி போட்டுரும். அங்கே உள்ள படுகொலிகளுக்குள்ளே நம்ம விழுந்து போவோம். யோசேப்பு எல்லாம் செஞ்சான், கரெக்டு தான். அன்னைமார்கிட்ட போய் இந்த தரிசனத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்தலாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருந்தா கட்டாயமாக ஆண்டவர் போக விட்டுருக்க மாட்டார். ஏன்னா பன்னி கூட்டத்துக்கு மத்தியில் ஆட்டை ஒரு நாள் அனுப்ப மாட்டார். தேவ பிள்ளைய எந்த இடத்துல எதை யாருக்கிட்ட எப்படி பேசணுங்கிறது கூட ஆண்டவர்கிட்ட கேட்கணும். புருஷன்கிட்ட நான் எப்படி பேசணும்ப்பா ஆண்டவரே, என் மனைவி கிட்ட நான் எப்படி பேசணும், என் பிள்ளைங்க கிட்ட நான் எப்படி நடக்கணும் ஆண்டவரே. உங்களுக்கு உடன்பிறப்புகளை கொடுத்துருக்காரு, அவங்க கூட ஐக்கியமாகவே இருக்க முடியல, சண்டை வந்துக்கிட்டே இருக்கு. எப்படிப்பா என் அக்கா கூட, என் தங்கச்சிமார் கூட, என் பிள்ளைங்க கூட நான் எப்படிப்பா நடக்கணும்? கர்த்தர் சொல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்து தார். ஆவியானவற்றை கேளுங்க. ஆவியானவரே, ஒரு வார்த்தை அவர் ஆழத்துக்குள்ளே இருந்து உனக்கு இது தப்புன்னு சொல்லி கொடுத்தாரா? ஆழத்துக்குள்ளே இருந்து இதை நீ பேசாதன்னு சொல்லி கொடுத்துருக்காரா? ஆழத்துக்குள்ளே இருந்து இவங்ககிட்ட நீ போய் ஒப்புரவாகு, மன்னிப்பு கேளு, விட்டு கொடு, உன் கோபத்தை அடக்கு, உன் பக்கம்தான் நியாயம், ஆனாலும் நீ இது சண்டை போடுற நேரம் இல்லை, நீ மௌனமாயிருன்னு சொன்னாரா? ஆண்டவர் அதை ஆராய்ந்தறிய கேட்க சொல்லுகிறார். அப்படி வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கறது காம ஆகுங்க. சில பேர் ஜெபத்தில் கூட ஆக்ரோஷமாக ஜெபிக்கிறீங்க. ஓகே நான் இல்லைங்கள, அது வேணும். பிசாசுக்கு விரோதமாக அலறி தான் யுத்தம் பண்ணணும். ஆனால் ஒன்று, இந்த 45 நாள் இன்னிலிருந்து ஆரம்பிங்க. நான் என்ன பாட்டப்பா பாடணும் கேட்டுட்டு வந்து பாடுங்க. நீங்கள் தேவ சமூகத்தில் உட்காடுறீங்கள, உங்கள் வீட்டில் ஆண்டவர் என்ன பாட்டு பாடணும், ஒரு 5 பாட்டு என் வாயில் தாங்க. நான் எந்த ஆகமத்தை இன்னைக்கு படிக்கணும் தாங்கப்பா, கண்ணுக்கு முன்னாடி காட்டுங்க. ஃபோனை ஒப்பு கொடுங்க. எப்படி ஒப்பு கொடுக்கணும்னா, உமக்கு பிரியமில்லாத ஒரு அழைப்பு என் ஃபோனுக்குள்ளே வரக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நான் மற்றவங்களோட பேசக்கூடாது. தாரேன், இந்த ஃபோன் அன்னைக்கு கையில் தாரேன். தப்பு மட்டுமே அதில் வர்றதில்லை. நிறைய பேர் ஃபோனில் வாக்குவாதத்தில் முடிஞ்சிடும், சண்டையில் முடிஞ்சிடும். நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, இதாங்க ஆசீர்வாதத்துக்கு தடை. அதனால தான் நம்ம குடும்பங்கள் சந்திக்கப்படலை. கர்த்தர் உங்ககிட்ட விரும்புகிறாரு, நீ அவருக்கு பிரியமாக மாறு. நம்ம உலகத்தில் எத்தனையோ பேரை பிரியப்படுத்துகிறோம், எத்தனையோ பேர் என்ன நல்லவங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மேட்டரே இல்லை. சில பேர் நம்ம முன்னாடி நல்லவாம்பாங்க, பின்னாடி போய் இவனா ஒரு காசுக்கு பெற மாட்டான், சி அற்பமானவன் சொல்லிட்டு போயிடுவாங்கங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு பிரியமானவளே, எனக்கு பிரியமானவனேன்னு உங்களை சொல்லணும். 100க்கு 100 ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. கேளுங்க, வாஞ்சையை உண்டாக்குங்க. ஆண்டவரே உமக்கு பிரியமாக ஒப்பு கொடுங்க. ஒரு அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் உங்களை நெருக்கியே ஆரம்பித்து கொண்டிருக்கிறார். ஒரு மெல்லிய காற்று உண்மையில் இறங்கி வருகிறது. இனி உங்களுடைய ஆவி ஆத்துமா பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். மீறி நடக்காத, மிஞ்சி செயல்படாத, கோபங்கள் படாத, எரிச்சல் படாத, நிதானத்தை இழக்காத, விவேகத்தை இழக்காத, வார்த்தையை விட்டுறாத மகனே மகளே. வார்த்தை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. உன் வாயிலிருந்து நாற்றம் புறப்படக்கூடாது. உன் வாயிலிருந்து நறுமணம் வீசப்பட வேண்டும். உன் வாயிலிருந்து ஆசீர்வாதம் புறப்பட வேண்டும். உன் வாயிலிருந்து ரட்சிப்பு புறப்பட வேண்டும். உன் வாயிலிருந்து காயத்துக்கு போடக்கூடிய எண்ணெய் புறப்பட வேண்டும். உன் வாயிலிருந்து காயத்துக்கு போடப்படுகிற இரத்தம் ஊற்றப்பட வேண்டும். நீ நல்ல சமாரியன் மகளே. குத்துண்டு விழுந்து கிடக்கிறவன் எப்படிப்பட்டவனோ தெரியாது. ஆனால் வேதத்தில் யாரை பற்றி பெருமையாக பேசப்பட்டிருக்குன்னா, அவன் மேலே ஓடி போய் எண்ணெய் பூசினவனையும் திராட்சரசத்தை ஊற்றினவனையும் பற்றி தான் பேசுகிறாரு. கர்த்தர் சொல்கிறார், உன்னை ஆண்டவர் பேசணும்னு விரும்புகிறார் மகளே. உன்னை பரலோகம் பேசணும்னு விரும்புது. உன்னை குறித்து சில சாட்சி ஆண்டவர் சபைகளில் பேசணும்னு விரும்புகிறாரு. அதுக்கு உன்னுடைய வாய் இதோ திராட்சரசத்தை வெளியே கொண்டு வருவதாய், எண்ணெயை கொண்டு வருவதாய் உன்னுடைய வாய் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ரீகாலா பாஷாகரதரபா. நிறைய பேர் கேட்குறீங்க, பேய் என் குடிகார புருஷன் பின்னாடி வந்துடுது, என் பையன் லேட்டாக வரான் பின்னாடி பேய் வந்துடுது. இல்லை பிரதர், இல்லை சிஸ்டர், நாம கிட்ட தான் ஓட்டை இருக்குது. நம்ம கண்ணு, நம்ம வாய் எந்த இடத்துல ஆண்டவரை பிரியப்படுத்த மறுக்குதோ அந்த இடத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய ஓட்டை வந்துடும், வெறுமை வந்துடும், இருள் வந்துடும், உள்ள மற்றவன் வந்துடுவான். ஆண்டவர் சொல்கிறான், நம்ம தான் உத்தரவாதி.
ஒரு யோனா அவன் கீழ்ப்படியலை. முழு கடலுக்கு பிரச்சனை, கப்பலுக்கு பிரச்சனை, மாலுமிக்கு பிரச்சனை, மீனுக்கு பிரச்சனை, பயணித்த அத்தனை பயனாளிகளுக்கும் பிரச்சனை. காரணம் ஒரே ஒரு தேவ மனிதனுடைய சிறிய பிரியப்படுத்தாமல் போனது. ஆண்டவர் சொல்கிறார், என்னை நோக்கி பார், உன் முகத்தை நான் பிரகாசம் அடைய வைக்க போகிறேன். நான் சொல்கிறேன், அமைதியாக இருந்துருங்க. 45 நாளும் கர்த்தர் சொல்கிறேன், அமைதியாக இருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஆண்டவர் அடுத்த வருஷத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களை ஆயத்தப்படுத்த, அமைதியாரு. வளன்னு பேசாத, லொட்டு லொடக்குன்னு பேசாத, ஓட்ட உடசில் பேசாத, பழச பேசாத, நீதி எங்கேயும் பேசாத, வேண்டாம். எத்தனை பேர் எதையும் பேச, நீ அமைதியாயிரு, அமைதியாயிரு. 45 நாளும் ஆழத்துக்குள் இருக்கிற ஆவியானவரோட பேசிக்கிட்டே இரு. அந்த ஆவியானவர் பேசுவதற்கு இடம் கொடுத்து கொண்டே இரு. எங்க தெரியுமா ஆழத்தில் இருக்கிற ஆவியானவர் போட்டு நசுக்கப்படுறாரு? உன் சிந்தை எழும்பிடுது, உன் வார்த்தை எழும்பிடுது, அவர் அமைதியாயிடுறாரு. கர்த்தர் சொல்ற, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நீ சும்மா இரு, நான் பேசுறேன் உங்கூடங்கிறாரு. நான் உனக்காக வழக்காடு, நீ சும்மா இருந்தா தானே அவர் செய்ய முடியும். நீ வழக்காடி விட்டு வந்து விடுகிறாயே, நீயே பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்து விடுகிறாயே, நீயே மற்றவங்க வாயில சாபமா போய் விழுந்துடுறியே. கர்த்தர் சொல்ற, யாரையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இந்த உலகத்தில் ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருங்கப்பா. ஆண்டவர் மட்டும்தான் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கணும். உங்கள் குடும்பம் தேவைதான். நான் சொல்கிறேன், தரிசனம் கர்த்தரை பிரியப்படுத்துவது. ஏன் தாவீதுக்கு குடும்பம் இல்லையா? அப்பாவும் அன்னைமாரும் இல்லாமல் இருந்தாங்களா? இல்லை. அவன் கேட்டான், உங்களை நான் பிரியப்படுத்துறது எப்படி? தேவ பிள்ளை எவ்வளோ பெரிய குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பொறுப்பாளியான் இருந்தாலும் உன் எண்ணம், உன் ஆசை எல்லாம் ஆண்டவரை நீர் நான் உண்மை பிரியப்படுத்தினப்பா. கர்த்தரை பிரியப்படுத்தின ஆண்டவர் விரும்புகிறார். உங்களோட நேரடியாக பேசுகிறாரு, உங்கள் ஒவ்வொருத்தர் கூடயும் பேசினார். இது எனக்கு தெரியும். உங்க எல்லாருக்கும் இந்த வார்த்தை உங்களுக்கான வார்த்தை. ஆண்டவரை பிரியப்படுத்தும்படி இன்றைக்கே அர்ப்பணி. ஆழத்துக்குள் இருக்கிற ஆவியானவரை வெளியே கொண்டு வருவதற்கு நீ உன்னுடைய வாயை அடக்கு, கோபத்தை அடக்கு, மாம்சத்தை அடக்கு, இச்சையை அடக்கு என்று ஆவியானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். லீபா தரபா ஷகர தரது லபா துடபா கபா. ஆவியானவர் சொல்றார், என் பிள்ளைங்களுக்குள்ள நான் இருந்து செயல்பட விரும்புகிறேன், அவர்களுக்குள்ள எழும்பி பிரகாசிக்க விரும்புகிறேன். விடுதலையை கொடுத்துருங்கப்பா. இன்று முதல் உம்மை பிரியப்படுத்தி நடக்க கிருபை கொடுங்க ராஜா. வேதத்தை ஆசையா இஷ்டமா உட்கொள்ள கிருபை கொடுங்க. அந்த வசனத்தில் வெளிச்சம் காட்டுங்க, வழிகளை காட்டுங்கப்பா. அந்த வசனத்தின் மூலமா ஆவியானவர் அவங்களை நடத்துங்க ராஜா. பெரிய காரியம் செய்யுங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.